வணக்கம். பகவத்கீதையின் சாரம் என்னன்னு கேட்டால், நம்மில் பலரும் கீதா சாரம்னு சொல்லப்படுற அந்த வார்த்தைகளை சுட்டி காட்டுவோம். அதுலேயும் குறிப்பாக எது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும், இந்த வரிகளை குறிப்பிடுவோம். ரொம்ப அருமையான வரிகள் அவை. அவை உண்மையில் பகவத்கீதையோட சாரமா இல்லையாங்கிறத காட்டிலும் நம்மளுக்கு மிகவும் நம்பிக்கையும் தெளிவையும் ஆறுதலையும் தரக்கூடிய வரிகள். ஏன்னா நடந்தது நடந்து போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அதை இப்போ நடக்கிறத கவனிக்கலாம், நடக்க போகிறதும் அதே மாதிரி தான். என்ன நடக்குங்கிறது நம்ம கையில் முழுசாக இல்லை. நடக்கிறத அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறத ஒழுங்காக செஞ்சால் போதும். அட்லீஸ்ட் எதிர்காலத்தில் எந்த பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கலாம். அதை தான் அது குறிப்பிடுது. இப்போ அதை போலவே மகாபாரதத்தோட சாரம் அப்படின்னு என்னன்னு கேட்டால், நம்ம பலர் என்ன சொல்லுவோன்னா, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும், அந்த வரியை குறிப்பிடுவோம். ஏன்னா அதுக்கு நல்ல உதாரணம் தான் மகாபாரதம். பாண்டவர்கள் போராடி தங்களுக்கு உரிய நீதியை உரிமையை பெறுகிறார்கள். அதன் மூலமாக தர்மம் நிலைநாட்டப்படுகிறதுங்கிறத மகாபாரதம் சுட்டி காட்டுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையில் அவ்வளவு எளிதானதாக என்ன? நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லிட்டோம். நம்ம நினைக்கிற அளவுக்கு பாண்டவர்கள் நல்லவர்களா, கௌரவர்கள் மோசமானவர்களா? இப்போ துரியோதனையும் எடுத்துக்கலாம். நட்புக்கு இலக்கணம் அவன்தான். யாராவது ஒருவர் முன்பின் தெரியாத ஒருவரை, யார் என்னன்னே தெரியாத ஒருவரை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு நாட்டை தந்து ஒரு அரசனாக ஆக்கி தனக்கு சமமாக கருதுவாங்களா? யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு நல்லவர் செய்வானா? அதை யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் செய்வாரா? யுதிஷ்டர் செய்வாரா? அர்ஜுனன் செய்வானா? அவங்கள யாருக்காவது நல்ல நண்பர்கள் இருக்காங்களா? நம்ம கொஞ்சம் வேறு கோணத்தில் இதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா நம்ம காலமாக ஒரே மாதிரி கிளிப்பிள்ளை போல் சொல்லித்தரப்பட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம். அதோடைய அடிப்படை கூட நம்ம புரிந்து கொள்வதே கிடையாது. ஆனால் அம்மா அப்படிங்கிற போல தான் நம்முடைய புரிதல்கள் பலவும் இருக்குது. ஏன்னா அவ்வளவு எளிமையானது கிடையாது வாழ்க்கை. இதுதான் தர்மம், இது அதர்மம்னு யாரும் தெளிவாக எதையும் சுட்டி காட்ட முடியாது. கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். நம்மில் பலரும் எளிய மனிதர்கள். நாம் பெருசாக எந்த வம்பு தும்புக்கும் போகாதவங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம யாராவது கொலை செஞ்சுருக்கோமா, கொள்ளையடிச்சிருக்கோமா, கோடிக்கணக்கில் ஊழல் செஞ்சுருக்கோமா, திருட்டு கையெழுத்து போட்டு வேறு சொத்தையாவது திருடி இருக்கோமா? ஒருவேளை அதுபோல் எண்ணங்கள் வந்திருக்கலாம், ஏதாவது கோபத்திலேயோ ஆத்திரத்திலேயோ தோன்றி இருக்கலாம். ஆனால் அது யாரும் செஞ்சுருக்க மாட்டோம். செய்வதற்கெல்லாம் நம்ம பலருக்கும் துணிவு கிடையாது. அப்படி யோசிச்சு பார்த்தா நம்ம நல்ல மனிதர்கள் தானே. ஆனால் நம்ம வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்குது? எங்கே பார்த்தாலும் பொய்யும் போலித்தனமும் இருக்குது. அதுவும் இப்போ சமீப காலமாக கவனித்து பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் வன்முறை, குழப்பம், எரிச்சல், கோபம், வாழ்க்கை மீதே நமக்கு எல்லோருக்கும் ஒரு பிடிப்பு போய்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் தீமையும் இருளும் கூடிக்கிட்டே வருவது போல் இருக்குது. நல்லதுக்கே காலம் இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அரசியல்வாதிகள்லாம் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு வார்த்தையை சொல்வதற்குன்னு சில தகுதிகள் இருக்கணும். ஆனால் எந்த தகுதியுமே இல்லாத மனிதர்கள் என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்போது நாம் இந்த கூட்டத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்று நாம் ஒரு சமூகமாக, ஒரு நாடாக, ஒரு இனமாக நம்ம எங்கேயுமே போய் சேரப்போவது கிடையாது. ஏன்னா காலங்காலமாக சமூக மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது, போர் நடந்திருக்கு, பொருளாதார மாற்றங்கள் நடந்திருக்கு, அரசியல் மாற்றங்கள், அறிவியல் மாற்றங்கள், ஆன்மீக புரட்சிகள் எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனால் தனி மனிதனின் வாழ்க்கை பெருசாக மாறுவது கிடையாது. ஏன்னா நம்ம அப்படியே ஒரு கூட்டு மனப்பான்மையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்பதே கிடையாது. நம்மளை விட அநியாயம் செய்யக்கூடிய ஒருவன், அக்கிரமம் செய்யக்கூடிய பார்த்தோம்னா நம்ம ஆறுதல் கொள்கிறோம். அவனே அப்படி இருக்கான், அவன் கூட பார்க்கும்போது நாம் எவ்வளவோ பரவாயில்ல. இப்படி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பிட்டு நம்மளோட தரத்தை நாமளே தாழ்த்தி கொண்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இளைஞர்களுக்கு யார் ஆதர்சமாக இருந்திருப்பாங்க? காந்தியோ, காமராஜரோ, கக்கன் போன்றவர்களோ. இன்றைக்கு இளைஞர்களின் ஆதர்சம் யார்? ஒரு இளைஞர்கள், குழந்தைகள்னா அவங்க வளர்வதற்கு அவங்க ஆதர்சம் வேண்டும். ஏன்னா அவங்கள பார்த்து உற்சாகம் கொண்டு, உத்வேகம் கொண்டு, அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். காலங்காலமாக அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் தொன்மங்கள், புராணங்கள் போன்றவை நமக்கு இன்னும் சொல்லித்தரப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்றைய இளைஞர் யார் ஆதர்சமாக எடுத்துக்கிறாங்க? எதனால் எடுத்துக்கிறாங்க? இப்போ அவங்களுக்கு தெரியாதா? இல்லை அவங்களுக்கு சரியான ஆதர்சம் இல்லாதது காரணமா? இப்போ நம்முடைய வயசு 40, 50ன்னா நாம் பலருக்கும் ஆதர்சமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கோம் இல்லையா? ஒரு 10, 15 வயசு பையன் இன்னைக்கு நம்மளை அப்படியே ஒரு பெரிய மனிதராக பார்ப்பான். இப்போ அவனுக்கு கற்றுத்தரும் திறமை நம்மளுக்கு இருக்கா? அவனுக்கு ஒரு முன்மாதிரியாக வெளிப்படுத்தி கொள்ளும், நம்மளை வெளிக்காட்டி கொள்ளும் தகுதி நமக்கு இருக்கா? நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு நாம் ஒரு ஆதர்சமாக இருக்கிறோமா? இங்கே நாம் நடிக்கிறத பற்றி சொல்ல, எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பொய்யை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து வேறு வேஷம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் ஆளுமை. அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்மிடம் இருக்கும் கோபம், காமம், பொறாமை எல்லாவற்றையும் நம்ம வெளிப்படையாக முன்வைக்க முடியாது. சமூகமும் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம கொஞ்சம் மறைச்சிக்க தான் வேண்டியதாக இருக்குது. அதுதான் ஆளுமை, ஆளுமை திறன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு நாம் யாருன்னு தெரியணும் இல்லையா? மற்றவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாமல் இருக்கலாம். நமக்குள்ள இருள் இருக்கா, அழுக்கு இருக்கா, கசப்பு இருக்கா, காழ்ப்பு இருக்கா நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? நம்மிடம் நாம் நேர்மையாக, உண்மையாக இருக்கணும் இல்லையா? நம்மிடமே நம்ம நேர்மையாக இல்லை அப்படின்னா மற்றவரிடம் நேர்மையாக இருந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இது வந்து குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா குழந்தைகள் வந்து கள்ளங்கபடமற்றவர்கள். அவர்களுக்கு நன்மை, தீமை, இது சரி, இது தவறு, இது வேறு வழி இல்லை, நம்ம செஞ்சு தான் ஆகணும் இப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அவர்களுக்கு இயல்பாகவே தெரியும் இது தப்பு, அவ்வளோதான். ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா தப்பு. அது கணவன் மனைவி அடித்தாலும் சரி, மனைவி கணவனை அடித்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் அடித்தாலும் சரி, பக்கத்து நாட்டுக்காரனை அடித்தாலும் சரி, குழந்தைகளை பொறுத்தவரை அது தப்பு தான் சொல்லுவாங்க. அப்புறம் நாம் தான் அதை விளக்குறோம். இல்லைப்பா வந்து பாகிஸ்தான்காரன் நம்மளுடைய எதிரி, அவங்கெல்லாம் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், அப்படி இப்படின்னு நாம் வந்து அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம். அவங்க இப்படி சாப்பிடுவாங்க, அப்படி சாப்பிடுவாங்க, இப்படி நடந்துக்குவாங்க, அப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லி அவங்கள ஏதோ ஒரு எதிரி போல் ஒரு சித்திரத்தை உருவாக்குறோம். இல்லாட்டி யோசிச்சு பாருங்கள், பாகிஸ்தானில் பிறக்கிற குழந்தைக்கும் இந்தியாவில் பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது முன்விரோதம் இருக்குமா? அவங்களுக்கு என்ன தெரியும் உலகத்தை பற்றி? ஆனால் வளர வளர அவங்க சுற்றி இருக்கும் மனிதர்களிடமிருந்து இதையெல்லாம் கிரகிச்சிக்கிறாங்க. குழந்தையாக பிறக்கும்போது எந்தவித கசப்பும் இல்லாமல் பிறக்கும் குழந்தைகள் 30-40 வயது ஆகும்போது எல்லா வித கசப்பும் காழ்ப்பும் நிறைந்து வளர்கிறார்கள். அவங்க எங்கிருந்து அந்த கசப்பையும் காழ்ப்பையும் பெற்றுக்கொள்கிறார்கள்? ஒன்று அவங்களுக்குள்ளேயே இருக்கணும், இல்லை அவங்களுக்கு வெளியில் இருக்கணும். இப்போ எந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா பொய்யாக போலித்தனமாக வளர விரும்பாது. எல்லா குழந்தையும் உண்மையாக இருக்க தான் விரும்பும். ஆனால் அது தேவையில்லாத சுமை. ஒன்ஸ் நம்ம பொய் சொல்லிட்டோம், போலித்தனமாக வாழ தொடங்கிட்டோம்னா நாம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பவே முடியாது. நேர்மையை கைவிட்டுட்டோம் அப்படின்னா அது அவ்வளவுதான், அது கற்பை போன்றது. ஆனால் யோசிச்சு பாருங்க, நடைமுறை வாழ்க்கை சிக்கலானது. நம்மை அறியாமல், நமக்கு விவரம் தெரியாமல் ஏதாவது சொல்லியிருப்போம், செஞ்சுருப்போம். எல்லா மனிதர்களும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது எளிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, பெரும் பிரபலங்கள், செல்வந்தர்கள், செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் சரி. இப்போ எல்லோரிடமும் அந்த இருள் இருக்குது, எல்லோரிடமும் கசப்பு இருக்குது, காழ்ப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது. அதுதான் வந்து வெவ்வேறு ரூபங்களில் வெளியில் தட்டுப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் வெளிப்படுத்துவதுக்கு முதல்ல கூச்சப்பட்டிருப்போம், சங்கோஜப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சினிமானா கூட அதில் வந்து குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னெல்லாம் எண்ணம் கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கி அதையெல்லாம் யாராவது கண்டுக்கிறோமா? இதெல்லாம் நாம் தான் யோசிக்கணும். அதாவது நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு மனித ரத்தத்தை கூட, இன்னொரு சக மனிதனின் ரத்தத்தை கூட பார்த்துருக்க வாய்ப்பு குறைவு. ஒரு விபத்தின் காரணமாக, வேறு எதாவது காரணத்தினால கூட நம்ம இன்னொருவனை காயப்படுத்தியிருக்க மாட்டோம். காயப்படுவதை, அவனுடைய துக்கத்தை முழுசாக பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு சினிமா, டிவி, இலக்கியம், கலை எங்கே எடுத்தாலும் பாருங்கள், கொலை, கொள்ளை, எல்லா வித இருளும், கசப்பு, காழ்ப்பும். இதில் நாங்கள் நல்லவர்கள், புனிதமானவர்கள், மகான்கள்னு சொல்லிக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அவ்வளோ காழ்ப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழல் எப்படி நம்ம நிம்மதியாக வாழ முடியும்? பெரிய மனிதர்கள், வளர்ந்த மனிதர்கள் நாமளே திணறோம் அப்படின்னா கொஞ்சம் குழந்தைகளை யோசிச்சு பார்க்கணும். எப்படிப்பட்ட ஒரு நச்சு சூழலில் அவங்க வளராங்கன்னு தெரியுதா? இதை பற்றின புரிதல் நமக்கு வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நமக்குள்ளே இருக்கும் அந்த குழந்தையை கவனிக்கணும். நம்ம எல்லோருக்குள்ளேயுமே முழுதாக வளராத ஒரு குழந்தை இருக்குது. அது எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கு, இது தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் அதை கேட்கறது கிடையாது. இல்லை இல்லை, இப்படிலாம் செய்யாட்டி வாழ முடியாது, இதெல்லாம் எல்லாருமே செய்கிறது தான், இது ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு நம்மளை நாமளே சமாதானம் செஞ்சுக்கிட்டு, இதுதான் சாமர்த்தியம், பொழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு நமக்குள் இருக்கும் குழந்தை நமக்குள் இருக்கும் தீமையை, பொய்களை நேரடியாக பார்க்க கற்றுக்குதோ, அப்போ மட்டும்தான் நம்மளால் தீமையை எதிர்கொள்ள முடியும். நமக்குள்ளே இருக்கும் பொய்களை நாம் பார்க்க தயாராக இல்லைன்னா அதை வேறு விதங்களில் பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி யோசித்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போவும் பல சிந்தனையாளர்கள், அறிவு ஜீவிகள் வந்து வெள்ளையர்கள் ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாதி, மதம், சாதாரண தர்மத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்வி அறிவின்மை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை இல்லாமல் கிடையாது. அது வந்து 2000-3000 வருடங்களாக அவற்றில் பலவும் இருந்திருக்கு. சரி, இப்போ நம்மளுக்கு கல்வி அறிவு இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குல்ல, இப்போ என்ன நம்ம செஞ்சு கிழிச்சோம்? இப்போ அதை சொல்கிறவர் ஒரு 50 வயசுன்னா, அவர் 50 வயசில் அவர் என்ன சாதிச்சிருக்காரு? 50 வயசில் எதுவுமே செய்ய துப்பில்லாத ஒருவர் 2000-3000 வருடங்களாக யாருமே எதுவுமே செய்யலைன்னு சொல்வதற்கு என்ன தகுதி இருக்குது? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி ரொம்ப ஈஸி நல்லவனாக நடிப்பது. இன்னொருவரை பார்த்து குறை சொன்னால் போதும், குற்றம் சுமத்தினா போதும், கேலி செஞ்சு சிரித்தா போதும், நம்ம நல்லவன் ஆகிடுவோம். பாரு, அவனுக்கு அறிவே கிடையாது, இது கூட தெரியல, இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க பாரு அப்படின்னா போதும். அது கேலி செஞ்சு சிரிக்கிறதுனால நம்ம உத்தவர்கள் ஆயிடுவோமா, மகான்கள் ஆயிடுவோமா? யோசிக்கணும். நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா, மற்றவர்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வதுங்கிறது நம்முடைய கையாளாகாதனத்தை, இயலாமையை மறைக்கிறதுக்கு தான். இது நீங்கள் பெரியவர்கள்கிட்டயே பார்க்கலாம். நான் வேறு பல இடங்களில் விளக்கியிருக்கேன் விரிவாக. குடும்பத்தில் பெற்றோர்கள், குறிப்பாக அப்பாக்கள், அம்மாக்களே வந்து பார்த்திங்கன்னா, தன் மகன்களையும் எப்படி அடக்கி ஒடுக்குறாங்கன்னு விரிவாக பேசியிருக்கேன். நிறைய பேர் அதை பற்றி எழுதியிருக்காங்க. நம்ம உலகில் வெளியில் பார்க்கும் எல்லா வன்முறையும், தீமையும் நம்ம குடும்பத்துக்குள்ளே நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நிகழும் தீமையை எதிர்கொள்ளும் திறன் இல்லாத ஒருவன் எப்படி வந்து ஒரு நாட்டிலேயோ உலகத்தையோ நடக்கிற தீமையை எதிர்கொள்ள முடியும்? எல்லாம் வாய்ச்சொல் வீரர்கள் தான். வாயில் நல்லா பேசலாம், அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் காலங்காலமாக. யோசிச்சு பாருங்கள், நம்மிடம் இல்லாத நீதி நூல்களா, இந்திய மண்ணில் தோன்றாத ரிஷிகளா, ஞானிகளா, நம்மிடம் இல்லாத ஆன்மீக மரபா? இவ்வளோ இருந்தும் நம்ம இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா பிழை யாரிடம் உள்ளது? நாம் தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சிக்கலான விஷயம் கிடையாது. இருள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒளி இருந்தால் இருள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கடவுள் இருந்தால் சாத்தான் இருந்துக்கிட்டு தான் இருப்பான். நல்லது இருந்தால் கெட்டது இருக்கும். ஆண் இருந்தால் பெண் இருந்துக்கிட்டு தான் இருப்பா, இல்லையா? இப்போ நோயின்னு இருந்தால் ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம்னு இருந்தால் நோய் இருக்கும். நாம் என்ன பண்ணணுன்னா, நோய் இருக்குன்னா அதை குணப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக நம்மளை மாற்றிக்கொள்ளணும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கணும். அதை நாம் தான் செய்யணும். அதை எதுவுமே செய்யாமல் நோயை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் யோசிச்சு பாருங்கள். கோவிடு வந்தபோது அதுக்கு
தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சு பல்வேறு வழிமுறைகளை மேற்கொண்டதுனால தான் அதிலேருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடிஞ்சிச்சு இல்லையா? அதை விட்டுட்டு எல்லாரும் கோவிடை திட்டி கதை எழுதி கவிதை எழுதி நாடகங்கள் போட்டு சினிமா எடுத்திருந்தோம்னா கோவிட் போயிருக்குமா? நம்ம அன்றைக்கி இப்போது தீமையை பற்றி அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி பேசுவதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கும் தீமையை நாம் மறைத்து கொள்கிறோம். ஒருத்தர் நல்லா அப்படியே தெளிவாக பேசுகிறான்னா, ஐயோ எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் பாரு அப்படின்னு நினைப்போம். அப்போ அவனுக்குள்ளே இருள் இருக்காதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் காலங்காலமாக மனிதர்கள் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. குறிப்பாக படித்தவர்கள், பெரிய மனிதர்கள், சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள் தங்களை உத்தமர்களாக காட்டிக்கொண்டு ஞானிகளைப் போக மகான்களைப் போல தங்களை வெளிப்படுத்தி கொண்டு மற்றவர்களை மட்டம் தட்டி அவங்களுக்கு வழிகாட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சுற்றி யோசிச்சு பார்க்கலாம். அப்படி எவ்வளோ மனிதர்கள் ஒரு காலம் வாழ்ந்துட்டாங்க, என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? இப்போ மாற்றத்தை நாம தான் கொண்டு வரணும். அது நமக்குள்ளே இருந்து தொடங்கணும். அதற்கு நமக்குள்ளே இருக்கும் தீமையை நான் முதல்ல கவனிக்கணும். வெளியில் இருக்கிற தீமையை எளிதில் பார்க்க முடியும். ஏன்னா எவ்வளோ ஊழல் செய்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, நல்லா தெளிவாக தெரியுது. அதுவும் இன்றைக்கி தொழில்நுட்பம் மூலமாக என்னெல்லாமோ விஷயங்களெல்லாம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றன. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பாருங்கள். நம்ம எவ்வளோலாம் பெரிய மனிதர்கள் நினச்சோமோ அவங்களுடைய வண்டவாளமெல்லாம் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ நாளமாக அவங்க நல்லவர்களாக இருந்தாங்களா, இல்லை நல்லவர்களாக நமக்கு தெரிந்தார்களா? அதே மாதிரி நாம் உண்மையில் நல்லவர்களாக இருக்கிறோமா, நல்லவர்களாக நம்மளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோமா? தீமையை எதிர்கொள்ளணும்னா அதற்கு ஒரே வழி தான் இருக்குது, தீமையை எதிர்கொள்வது. அது நமக்குள்ளே இருக்கணும். முதல்ல அதுக்கு தீமை இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளணும். இது தீமைன்னு புரியணும். நம்மளில் எத்தனை பேர் சாதியை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், சாதி சான்றிதழ் வச்சுருக்கோம், சாதியை பயன்படுத்தி படிப்போ வேலை வாய்ப்போ பெற்றிருக்கோம். அப்படி சாதியை கொண்டு அதனால் எல்லா விதத்திலும் பலன் பெற்றுக்கிட்டு நாம் எப்படி சாதியை எதிர்த்து போராட முடியும்? சாதி என்பது எவ்வளோ காலமாக ஊடுருவி இருக்குது. நாம் சாதியை கொண்டு இன்னொருவரை அடக்கி ஒடுக்காட்டியும் சாதியை கொண்டு மற்றவர்கள் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் அடையாளப்படுத்துவாங்க இல்லையா? நாம் யாருன்னு கண்டுகொள்வார்கள். அதற்கேற்றாற் போல் நம்மளுக்கு சிறப்பு தகுதிகள், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். இல்லை அதனால் இழிவுபடுத்தவும் கூட படுவோம் இல்லையா? அப்போ நம்முடைய சாதிக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம்? முதல்ல நம்மளை பற்றி யோசிக்கலாம். நாம் லஞ்சம் கொடுத்துருக்கோமா இல்லையா? நாம் பொய் சொன்னதே கிடையாதா வாழ்க்கையில்? நாம் யார்? நமக்கு தீமையை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? இதை எளிய மனிதர்கள் செய்வார்கள். ஏன்னா எளிய மனிதர்களுக்கு தெரியும். அவங்க பலரும் பார்த்திங்கன்னா இந்த உலகில் இருக்கும் தீமையை, துக்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வழிகாட்டுதல் வேணும், ஆறுதல் வேண்டும். அவங்களுக்கு தெரியும். இங்கே இங்கே பிரச்சனை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சாமர்த்தியசாலிகள், அறிவுஜீவிகள், சிந்தனையாளர்கள் தான். அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக தங்களுக்குள்ளே எல்லா பொய்யையும் ஒழிச்சு வச்சுக்கிட்டு அதை நைஸாக வெள்ளைக்காரன் மேலே, நம்முடைய கல்வி அமைப்பு மேலே, அரசியல் அமைப்பு மேலே திருப்பி விட்டுருவாங்க. திருப்பி விட்டுட்டு தாங்கள் புனிதமானவர்களாக, உத்தமர்களாக தங்களை காமிச்சிக்குவாங்க. ஒரு உதாரணம் மகாத்மா காந்தி. அவர் தேச தந்தை, ஒரு முக்கியமான மனிதர். ஆனால் அவர் தன்னுடைய மகன்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தினருக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்தாரா? யோசிச்சு பாருங்க. கவனித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தலைவர்கள், பிரபலங்கள் போன்றவர்கள் தனி வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியானதாக, நிறைவானதாக இருக்காது. அது இயல்பு தான். ஆனால் அதுக்காக நம்ம தனி வாழ்க்கை நல்லா இல்லைங்கிறதுக்காக நாம் நல்லவர்கள் ஆகிட முடியாது இல்லையா? இல்லை நாம் தலைவன் ஆகணும், பிரபலம் ஆகணுங்கிறதுக்காக நம்முடைய குடும்பத்தினரை நாம் இழிவாக நடத்தக்கூடாது இல்லையா? இப்போ அந்த அடிப்படை புரிதல் ஒருத்தருக்கு இருக்க வேண்டாமா? இதெல்லாம் இல்லாதனால தான் அவர் வயசான காலத்தில் காமத்தை பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருந்தார். காமத்தை பரிசோதனை செய்வதற்கு அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அதற்கு தான் திருமணம் செய்து வைப்பது. திருமணம் செஞ்சு குழந்தைகளை பெற்றுக்கிட்டு வயசான காலத்தில் காமத்தை இளம்பெண்களோட பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது என்ன மாதிரியான வாழ்க்கை, என்ன மாதிரியான புரிதல்? இதெல்லாம் நாம் தான் யோசிக்கணும்.
அவ்வளோ பெரிய மனிதரை குறைச்சி பேசுவது போல தோன்றலாம். அதுதான் சொல்றேன். எல்லா மனிதர்களுக்கும் குறைகள் இருக்கு. யாருமே முழுமையான மனிதர்கள் கிடையாது. குறைகள் இருப்பதனால தான் நாம் மனிதர்கள். குறைகளே இல்லைன்னா நம்ம தேவர்களாக இருப்போம். அப்போ நம்மிடம் என்ன குறைகள் இருக்குன்னு முதல்ல நாம் கவனிக்கலாம். அந்த குறைகளை நாம் கவனித்தோம்னா அது தீமைன்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்மளுக்கே அசிங்கமாக அருவருப்பாக இருக்கும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்குள் இருக்கும் தீமையை பார்ப்பது, மற்றவர்களின் தீமையை சுட்டி காட்டுவது. இன்னைக்கு கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு எவ்வளோ வேணால் சொத்து சேர்த்துறது ரொம்ப எளிது. எப்படி இல்லாமல் ஊழல் செஞ்சு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்ல பேர் சம்பாதிக்க முடியுமா? நேர்மையை சம்பாதிக்க முடியுமா? முன்பே சொன்னது போல் நேர்மை என்பது கற்பை போன்றது. கற்பு எனப்படு சொல் திறம்பாமை. அது பெண்ணுக்கு மட்டும் உரியது கிடையாது. ஆண் பெண் எல்லோருக்கும் பொதுவானது. வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் இழந்துட்டால் திரும்பி பெறவே முடியாது. வாழ்க்கையும் அப்படிதான். இறந்துட்டோம்னா நம்ம திருப்பியும் உயிருடன் வர முடியாது. அதே போல் சில செயல்களை செஞ்சிட்டோம்னா அதன் விளைவுகளை நம்மால் தடுக்க முடியாது. செயலை செய்வதற்கு முன்னாடியே ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோங்கிற தெளிவு இருக்கணும். அப்படி இல்லைன்னா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாவது அதை பற்றின புரிதல் இருக்கணும். இது இருந்தால் தான் நாம் மனிதர்கள். இல்லாட்டி நம்மளுக்கும் மிருகங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இல்லை, மிருகங்கள் அது பாட்டுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே தான் போகுது. மனுஷனும் அதே மாதிரி மாடு மோண்டுக்கிட்டே போயிட்டுருக்கிற மாதிரி நம்மளும் போய்கிட்டே இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மளும் அப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மனிதன்னா வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும். ஏன் இதை செஞ்சோம், எதற்கு செஞ்சோம், ஏன் அவர் செஞ்சார், எதற்கு செஞ்சார்னு புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்ளும்போது எப்படி வாழ்வது அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைக்கும். நம் வாழும் வாழ்க்கையை மாற்றங்கள் ஏற்படும். மற்ற மனிதர்களை நம்மை அணுகுவதில் மாற்றங்கள் உருவாகும். அப்படி தான் எல்லா மாறுதலும் உருவாகும். அதை நாம் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.